வணக்கம். நம்ம புதுச்சேரியில் வெயில் ஓவராக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஸ்கூல்லாம் நடக்குது. அதில் பசங்களுக்கு மிகவும் பாதிப்பான ஒரு நிலைமையில் இருக்கிற காரணத்தினால நம்மளுடைய லட்சிய ஜனநாயக கட்சி சார்பாக நம்மளுடைய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுடைய கோரிக்கையும் மற்றும் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற என்னோட சார்பாகவும் மாணவர்களுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை பார்த்து இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருக்குது, இன்னும் ஒரு 2 வாரம் ஏதாவது லீவு பசங்களுக்கு விட்டிங்கன்னா கொஞ்சம் வீட்டில் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக நம்மளோட முதலமைச்சர் ஐயா கிட்ட ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம். அது முடியாத பட்சத்தில் அப்படி இருக்குன்னா கூட அட்லீஸ்ட் அரை நாளாவது பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் வைங்க. இல்லை என்றால் அதுக்கு உண்டான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பசங்களுக்கு அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பெல் அடித்து பசங்களை கம்பல்சரி, அதாவது கட்டாயமாக தண்ணி குடிக்க வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பள்ளிகளில் ஏசி இல்லைனாக்கா மேலே மொட்டை மாடியில் தடுக்கும் விதமாக வெள்ளை அடிக்க சொல்லி அதுக்குண்டான விஷயங்கள்லாம் கேட்டு கோரிக்கை கேட்டிருந்தோம். அது நம்மளோட முதலமைச்சர் ஐயா அவர்கள் அந்த மனுவை எடுத்துக்கொண்டு அதுக்குண்டான நடைமுறைகள் இல்லை பரிசீலிப்பு பண்ணுவோம் அப்படின்றத எங்ககிட்ட கொடுத்துருக்குறாரு. அதனால் எங்கள் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பாகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற என்னோட சார்பாகவும் மாணவர்களோட பாதிப்பின் சார்பாக நாங்கள் நம்மளோட முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை கேட்டிருக்கோம். மேலும் தலைவரோட அறிக்கை என்னென்னா, மாணவர்கள் எல்லாம் உங்களை டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி நிறைய தண்ணி குடிக்கணும், வெயிலில் அதிகமாக விளையாட வேணாம். உங்களோட ஸ்கூலில் முதலமைச்சர் கிட்ட ஒரு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேன் வைக்கிற மாதிரி. ஸோ அப்போ பசங்களுக்கு கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல 10 அம்ச கோரிக்கைகளோடு சேர்த்து தலைவர் அவர்களை சந்தித்து கொடுத்துருக்கோம். அவங்களும் உடனடியாக பரிசீலித்து உடனடியாக கல்வித்துறை இயக்குநர்கிட்ட பேசி இதை உடனடியாக என்ன அதிகபட்சம் முடியுமோன்றது பண்ணித்தரோன்றது முதல்வரையாகவும் சொல்லியிருக்காங்க.